ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? திரும்ப ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வெஸ்டர்ன் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை இந்த படங்கள் ரீதியாக பார்க்குறப்போ ஒரு ஜேனர். இந்த ஜேனரை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். நிறைய படங்கள் இதில் வந்திருக்குது. கதைகள், டெக்ஸ்டர் கதைகள் அப்படியெல்லாம் கூட நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். வெஸ்டர்ன் அப்படின்னாலே வன்மை இருக்குது. அமெரிக்காவோட அந்த ஒரு வன்மை இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட 1800 1900 அந்த காலகட்டத்தை குறிப்பிடக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம பேசியிருப்போம். கதைகளாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், செப்பரேட்டாக இதுக்குன்னு நிறைய வீடியோஸும் போட்டிருக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது சார்ந்த கண்டென்ட்டுகள் ஏதாவது கிடச்சுன்னா அதை பற்றி சின்ன விஷயங்கள், சில விஷயங்கள் கூட நம்ம அங்கங்கே குறிப்பிட்டிருப்போம். என்னதான் நம்ம திரும்ப இந்த வெஸ்டர்ன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றி இங்கே நம்ம பேசுகிறோம் அப்படின்னாலுமே, இந்த தடக்க நம்ம அந்த வெஸ்டர்ன் ஜேர்னர் அப்படிங்கிற அந்த ஜேர்னரில் எடுக்கப்பட்ட ஒரு உலகத்தரமான படத்தை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது சார்ந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இது இல்லாமல் சொல்ல போகிறோம். ஸோ பொதுவாக இந்த வெஸ்டர்ன் அப்படிங்கிற இந்த ஜேனர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் யாருமே இந்த ஜேனரில் படங்கள் அதிகம் பார்த்துருக்க மாட்டோம். நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஜேனர் இருக்குது அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் இருக்கும். ஏன்னா நம்ம க்ரைம், ஹாரர், மிஸ்ட்ரி, ஃபேண்டசி அப்படின்னு மோஸ்ட்லி இந்த ஜேனரில் தான் அதிகமான படங்கள் நம்ம பார்த்துருப்போம். வெஸ்டர்னை வந்து இப்போ நம்ம மோஸ்ட்லி பார்த்துருக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பே கிடையாது. இந்த வெஸ்டர்ன் வந்து எந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்காவோட அந்த காலகட்டம். ஸோ ஹாலிவுட்டில் பழைய படங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, மோஸ்ட்லி அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட அந்த காலகட்டத்தை மையமாக வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தது. ஸோ அந்த டைமில் அந்த வெஸ்டர்ன் அப்படிங்கிற அந்த ஜேனர் ஒரு மாதிரி உருவாகி இருக்கலாம். அதனால் அந்த வெஸ்டர்ன் வந்து அப்போவே ரொம்ப ஒரு மாதிரி ஃபேமஸாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வெஸ்டர்ன் ஜேனரை ஒரு 2 3ஆகவும் பார்த்தீங்கன்னா பிரிக்கலாம். வெஸ்டர்ன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக வந்து சொல்லுவாங்க. ஒன்று ஸ்பெகட்டி வெஸ்டர்ன், இன்னொன்று நார்மலாக வெஸ்டர்ன் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. ஸ்பெகட்டி வெஸ்டர்ன் அப்படின்னாலே தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டமான மேற்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். அதாவது வன்மேற்கு அப்படிங்கிறனால அந்த வாழ்க்கை முறையை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருப்போம். ஸோ அந்த வாழ்க்கை முறையை ஒரு மாதிரி வன்முறை காட்சிகள், வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து ஸ்பெகட்டி வெஸ்டர்ன் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. நார்மலாக ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அந்த படத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா நார்மலாக வெஸ்டர்ன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதே சமயத்தில் வெஸ்டர்னில் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. நியூ வெஸ்டர்ன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜேனரில் குறிப்பிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருந்து கொஞ்சம் மேம்பட்ட ஒரு காலகட்டத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் குதிரைகள்லாம் போவாங்க, குதிரை வண்டிகளில் போவாங்க. அதே இந்த நியூ வெஸ்டர்ன் ஜேனரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேம்பட்ட ஒரு கார், பைக், வண்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த ஒரு வெஸ்டர்ன், அந்த ஒரு கவுபாய் சாயல் அந்த நியூ வெஸ்டர்னில் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த வெஸ்டர்ன் ஜேனரை வந்து பார்த்திங்கன்னா 2 3 விதமாக நம்ம வந்து பிரிக்கலாம். பல பேர்த்துக்கு இப்படி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது தெரியாது. ஸோ இந்த வெஸ்டர்ன் ஜேனர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இட்டாலியன் ஸ்பெகட்டி வெஸ்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படங்கள் வந்து வெளியாக இருக்குது. ஸோ இட்டாலியன் வெஸ்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த குட், த பேட் அண்ட் அக்லி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்டாலியன் மூவி தான். ஹாலிவுட் மூவி, அதே சமயத்தில் இட்டாலியன் மூவி. இந்த படத்தை எடுத்து கொடுத்தவருமே ஒரு இட்டாலியன் டைரக்டர் தான். அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செர்ஜியோ லியோன். இத்தாலிக்காரங்களுக்கு அமெரிக்காவோட இந்த வன்மேற்கை பற்றி என்ன எதனால் ஆர்வம் வந்தது அப்படின்னு தெரியல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஜேனரில் வெஸ்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது சார்ந்த நிறைய காமிக்ஸ் கதைகள் வெளியிட்டிருக்காங்க. நிறைய படங்கள் எல்லாமே கூட அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து தள்ளியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த மாதிரி ஒரு படத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருந்தாங்க. அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான டைரக்டர். எந்த அளவுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவென்டின் டாரன்டினோவே அவருடைய ஃபேன்னாக பார்த்துக்குங்களேன். அவர் எடுத்த சில படங்கள் எல்லாமே ஹாலிவுட்டில் பயங்கர ஃபேமஸான படங்கள். யார்? செர்ஜியோ லியோன். அவர் எடுத்த இந்த படமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படம் எடுத்திருப்பார். அது போக ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படமும் எடுத்திருப்பார். ஸோ இந்த ஒரு 3 படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய எடுத்த படங்களே ஒரு டாப்பான படங்கள், இன்றைக்கி பேசப்படக்கூடிய ஒரு உலகத்தரமான படங்கள். ஸோ அதெல்லாமே நம்ம டைம் கிடைக்கிறப்ப வரக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு படத்தை பற்றி நம்ம இங்கே பேச ஆரம்பிக்கலாம். த குட், த பேட் அண்ட் த அக்லி 1966 வெளியான ஒரு ஸ்பெகட்டி வெஸ்டர்ன் மூவி. இது டைரக்ட் பண்ணது செர்ஜியோ லியோன் அப்படிங்கிற ஒரு இட்டாலியன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன். அவர் இட்டாலியன் அப்படின்னாலுமே இந்த ஹாலிவுட்லேயும் சரி அமெரிக்காவிலையும் சரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு டைரக்டர். கிளின்ட் ஈஸ்ட்வுட் மாதிரியான பெரிய நடிகர்கள் அவருடைய படங்களை நடிச்சிருக்காங்க. டாலர்ஸ் ட்ரிலாஜி அப்படின்னு ஒரு 3 படங்கள் வந்தது. எ ஃபியூ டாலர்ஸ் மோர், ஃபிஸ்ட்ஃபுல் டாலர்ஸ், 3ஆவதாக த குட், த பேட் அண்ட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அற்புதமான படைப்பு வந்து அவர் எடுத்தார். அவர் எடுத்த இந்த 3 படங்கள்லையுமே 3ஆவதாக கடைசியாக எடுத்த இந்த படம் தான் ஒரு டாப்பான வெஸ்டர்ன் படங்கள்னாலே ஃபஸ்ட்டு இதுதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்குமே நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு படமாக அவர் அங்கே எடுத்து கொடுத்துருந்தாரு. அவரே நினச்சிருந்தாலுமே கூட இப்படி ஒரு படத்தை திரும்ப எடுத்திருக்க முடியாது. அந்த மாதிரி சீன் பை சீன், ஃப்ரேம் பை ஃப்ரேம், இன்ச் பை இன்ச்சாக செதுக்கியிருப்பார் அந்த படத்தை. ஒவ்வொரு விஷயத்திலுமே அந்த அற்புத கலையை உங்களால் பார்க்க முடியும். கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாலர்ஸ் ட்ரிலாஜியில் 3 படங்களையுமே நடிச்சு கொடுத்துருப்பாரு. அந்த டாலர்ஸ் ட்ரிலாஜியில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க.
இந்த 3வது பார்ட்டில் தான் ஒரு மாதிரி பிளாண்டி அப்படிங்கிற வந்து அழைக்கப்படுற மாதிரி ஒரு நபர் கூப்பிடுற மாதிரி தான் நமக்கு காட்டப்பட்டிருக்கும். அது ஜஸ்ட் பிளாண்டி அப்படின்னு வந்து கூப்பிடு அப்படியே அது உண்மையான பேர் அவரோடது கிடையாது. கடைசி வரைக்கும் அவரோட பேர் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அது ஒரு சஸ்பென்ஸாகவே ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக சூப்பராக வந்து அந்த படத்தில் அந்த ட்ரிலாஜி மொத்தமாகவே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த இட்டாலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெகட்டிவ் வெஸ்டர்ன்ஸ் மூவிஸ் எல்லாமே எடுத்தாங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்கு இருக்கும். நார்மலாக ஹாலிவுட்டில் எடுக்கிற வெஸ்டர்ன் படங்களுக்கும் இவங்க எடுக்கக்கூடிய இந்த வெஸ்டர்ன் படங்களுக்கு டிஃப்ரெண்ட் நிறையவே இருக்குது. நார்மலாக ஹாலிவுட்டில் எடுக்கக்கூடிய அந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான அந்த காலகட்டத்தை விவரிக்கிற மாதிரியான கதையமைப்புகள் எல்லாமே இருக்கும். ஸ்பெகட்டி வெஸ்டர்ன் இட்டாலியன்காரங்களும் அதே மாதிரி தான் மோஸ்ட்லி எடுப்பாங்க. அதே விஷயங்கள் எந்த விஷயம் மாற்றாமல் நீட்டாக எடுப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஸ்டைலிஷான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாஸான கதாபாத்திரம் அப்படிங்கிற ரேஞ்சில் எடுப்பாங்க. ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் கொடுப்பாங்க அப்படின்னு வைங்களேன். கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்போதைய கௌபாய் அப்படின்னே சொல்லலாம். நிறைய வெஸ்டர்ன் படங்களை அவர் நடித்து கொடுத்துருக்காரு. கிளின்ட் ஈஸ்ட்வுட் அப்படின்னா அந்த ஒரு கௌபாய் அந்த ஒரு கதாபாத்திரம் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஆக்டர் அவர். அதையும் தாண்டி பல படங்கள் நடிச்சது கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இப்போ வரைக்குமே பல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பல நல்ல படங்களை எடுத்து கொடுத்துருக்காரு. கடைசியாக ரீசெண்டாக க்ரை மேட்சோ அப்படிங்கிற ஒரு படத்தை கூட அவர் இயக்கியிருக்காரு. அந்த படத்தில் அவர் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. ஆச்சரியமாக இருக்குது. 90-91 வயசாவது அவருக்கு எப்படி அவரால் இது முடியுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய கதைன்னு அப்படின்னு பார்க்குறப்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. சிம்பிளான ஒரு கதை தான். தங்கத்தை தேடி போகிற ஒரு கதை தான். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹீரோஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒருத்தர் த குட், அவர் தான் நம்ம கிளின்ட் ஈஸ்ட்வுட். அவர் ஒரு ஹீரோவாக வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வருவார். அதே மாதிரி எலி வாலக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா த ஹக்லி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வருவார். அடுத்தது லீ வான் கிளிஃப் அப்படிங்கிற இன்னொரு ஆக்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தி பேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டவனா ஒரு வில்லன் மாதிரி அந்த ரோலில் நடிச்சு கொடுத்துருப்பாரு. இந்த 3 பேர் தான் இந்த படத்துலேயே வருவாங்க. 3 முக்கியமான கதாபாத்திரங்கள். இவங்களை தவிர வேறு எந்த ஒரு கதாபாத்திரமே படத்தில் வந்தாலுமே அவங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் இருக்கவே இருக்காது. இந்த 3 பேர்த்த வச்சு தான் படமே அங்கே மொத்த கதையுமே நகரும். இப்போ இந்த 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. த குட் அப்படிங்கிறவர் கிளின்ட் ஈஸ்ட்வுட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல் நடிச்சிருப்பார். அவர் ஒரு மாதிரி நல்லவராக காமிச்சிருப்பாங்க. இந்த அக்லி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ஒருத்தர் வருவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவராகவும் இல்லாமல் கெட்டவராகவும் இல்லாமல் நமக்கு எந்த பக்கம் சாதகமாக இருக்கோ அந்த பக்கம் அப்படியே சாகிற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக அவர் வருவார். அப்புறம் தி பேட் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அவர் தான் ஒரு வில்லன் மாதிரி கெட்டவன் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்துக்காக தான் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு மாதிரி அந்த சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க. எப்படியாவது அந்த தங்கத்தை அடையணும் அப்படிங்கிறது இந்த 3 பேருமே கடைசி வரைக்கும் போவாங்க. அதை திரைக்கதையில் ரொம்ப சுவாரஸ்யமாகவே சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த 3 பேர்த்துடைய ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எப்படி அப்படி நடித்தாங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப சூப்பராக ரியலிஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா அவங்க 3 பேருமே அங்கே நடித்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி திரைக்கதை அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு பெரிய அளவில் கதை அப்படிங்கிறது உள்ளே கிடையாது. படம் ஒரு 2.25 மணி நேரம் ஓடும். போகிறதே உங்களுக்கு தெரியாது. ரொம்ப ஒரு கொஞ்ச நேரம் வரவே வராது. ஜஸ்ட் அந்த சீன்லேயே என்ன ஒரு விஷயத்தை அவர் சொல்ல வராரோ அழகாக வந்து சொல்லி முடிச்சிருப்பார். ஒரு படத்துடைய 20 நிமிஷத்துக்கு பக்கமே ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கும். ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் 5 நிமிஷத்துக்கு இருக்கக்கூடிய சீனை இவர் அப்படியே 15 நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணி அங்கே வச்சிருப்பாரு. கொஞ்சம் கூட போர் அடிக்காது. அந்த சீன் போகிறதே உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன் நரேஷன்லேருந்து எல்லா விஷயங்களும் அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய படங்களில் கூட இப்படி ஒரு விஷயத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு அவருடைய ஃபிலிம் மேக்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் செர்ஜியோ லியோன் அவர் டைரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா. அவரை பொறுத்த வரைக்கும் சில விஷயம் மியூசிக் வந்து நம்ம பார்ப்போம். எனினோ மோரிகான் அப்படிங்கிறவர் தான் மியூசிக் டைரக்டர். அவ்வளோ சூப்பராக அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்திருப்பார். சான்ஸே கிடையாது. என்ன மாதிரியான மியூசிக் தெரியுமா, நம்ம நேஷ்னல் ஆந்தம்லாம் எந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமாக ரசித்து வந்து நம்ம பார்ப்போம். அது மாதிரி இந்த வெஸ்டர்ன் படங்கள் அப்படின்னாலே இந்த ஒரு மியூசிக் தாண்டா, இந்த படத்துக்கு போட்ட மியூசிக் தாண்டா ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி அந்த மியூசிக் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும், தீம் மியூசிக்காக இருக்கட்டும். ஆக்சுவலாக அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு கேரக்டருக்கு ஒரு தீம் மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனவரே அவர் தான் என்னமோ தெரில. நார்மலாக மற்ற படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு மியூசிக்னு ஒன்று ஓடு அவ்வளோதான். ஆனால் இந்த எனினோ மோரிகான் இவருடைய அந்த ஒரு மியூசிக் வந்து போடப்பட்ட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதாபாத்திரம் ஒரு வில்லன்னா இந்த மாதிரி தீம் மியூசிக், ஹீரோனா இந்த மாதிரி தீம் மியூசிக் அப்படிங்கிற அந்த டிஃப்ரெண்ட் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே ரொம்பவே அந்த டைமில் அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பார். ரொம்ப வந்து நீட்டாகவே மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கும்படியாக அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணியிருந்திருப்பார். ஓவராலாகவே அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் செம்மையாக பண்ணியிருப்பார். படத்துடைய குறிப்பாக கிளைமேக்ஸில் அந்த சீன் இருக்குது பாருங்கள், வேறு லெவல். த எக்டாசி ஆஃப் கோல்ட் அப்படின்னு ஒரு தீம் மியூசிக் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓடும். கிளைமேக்ஸில் எலிவாலக் அந்த ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த காட்ஃபாதர் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பார்ட்டில் வருவார். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற இந்த கேரக்டருக்கும் அந்த படத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வயசாக இருக்குது அந்த நபருக்கு. அடையாளமே உங்களுக்கு தெரியாதுன்னு வைங்களேன். ஸோ அந்த கேரக்டரு ஒரு
சேடையில் செமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுக்காக அங்கே ஓடுறாரு அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோட அந்த சுவாரஸ்யம் வந்து புரியும். அவர் அப்படியே ஓடுவார், ஏதோ தேடுவார், ஓடிட்டே இருப்பார். அது பின்னணியில் அப்படியே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து ஓட விட்டுருப்பாரு பாருங்க. பயங்கரங்க, எப்பிக்குங்க அதெல்லாம், வேற லெவல். சினிமாட்டோகிராஃபியை பாருங்கள், செம்மையாக இருக்கும். அந்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஓடும், கொஞ்சம் கூட உங்களுக்கு போர் அடிக்காது, ஒரு இதாக இருக்காது, ரொம்ப ரசிப்பீங்க அந்த காட்சியை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ அதனால் அந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு சீனாவும் மாறிடுச்சு, இடமும் மாறிடுச்சு. இப்போ 2017 இந்த படத்தை இன்னும் பெருமைப்படுத்துகிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்த கண்டுபிடிச்சப்ப அந்த இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லை. அந்த புல்லெல்லாம் வளர்ந்து அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க அந்த இடத்துல க்ளீன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி படமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அவசியமே கிடையாது அப்படி ஒரு அந்த இடத்த போய் கண்டுபிடிச்சி அதை க்ளீன் பண்ணி அந்த ஒரு கிளைமேக்ஸ் நடந்த அந்த இடத்த வந்து பார்க்குற மாதிரி இப்போ பண்ணணுங்க அப்படி அவசியமே கிடையாது. இருந்தாலுமே அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த படம் வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளாம் போனோம்னா அந்த இடத்த ஒரு மாதிரி பார்த்து ரசிக்கலாம். அந்த இடத்த அதே மாதிரி ரீக்ரியேட் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. நிறைய போலியான சமாதிகளில் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ரீக்ரியேட் பண்ணி அந்த கிளைமேக்ஸ் சீன் படத்தில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அது அப்படியே டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாகவே நமக்கு வெளியிட்டிருப்பாங்க. அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமே சூப்பராகவே இருக்கும். இப்படி இந்த ஒட்டுமொத்த படத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும், திரைக்கதையாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி ஒரே நினச்சாலும் திருப்பி எடுத்திருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு உலகத்தரமான ஒரு படம் தான். வெஸ்டர்ன் ஜேனர்னாலே என்றைக்குமே நம்பர் 1 படம் இந்த படம் தான். இது மாதிரி இன்னொரு படம் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு தரமான படம் தான் இது. நிறைய அவார்டுகளை வாங்கின ஒரு படம். IMDb வேர்ல்டு வைட் ரேட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 18வது இடத்துல இருக்குது. மோஸ்ட்லி இந்த 20க்குள்ளே தான் இருக்குன்னு வைங்களேன். அதை தாண்டி இந்த படம் போய் நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி IMDbலேயும் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னா இது எப்பேற்பட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த படத்தை பற்றி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இப்போ ஒரு சீன் ஒன்று வரும், நேச்சுரலாக அந்த சீன் வந்து இந்த படத்தில் இருக்கும். அந்த சீனை இன்ஸ்பயராக வச்சு தான் அந்த படத்தில் எடுத்திருக்காங்கன்னு படம் பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. ரீமாஸ்டர்லாம் பண்ணி ரொம்பவே பக்காவான பிரிண்டில், சவுண்ட் கிளாரிட்டிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, போய் பாருங்கள், பிரமிச்சு போயிடுவீங்க. 1966 இப்படி ஒரு படமா, இன்னைக்கு டேட்டில் கூட இப்படி ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தோன்ற அளவுக்கு ஒரு தரமான ஒரு படம். நான் சொன்ன மாதிரி 3 படங்கள் டாலர்ஸ் ட்ரிலாஜி அப்படிங்கிற 3 படங்களை கடைசியாக வந்த படம் இது. ஸோ இந்த 3 படங்களுமே தனித்தனி கதை தான். 3லையுமே கிளின்ட் ஈஸ்ட்வுட் தான் நடிச்சிருப்பார். ஆனால் 3 கதைகளுமே வேறு வேறையாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த படத்தை நீங்கள் சோலோவாகவே பார்க்கலாம், ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, போய் பாருங்கள். ஸோ செர்ஜியோ லியோன் இவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டர், இவரை பற்றியும் இவர் எடுத்த படங்கள், அப்புறம் நம்ம குவென்டின் டாரன்டினோவுக்கு இவர்கிட்ட பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்ன, அவருடைய படங்கள் அவர் எப்படி அப்ளை பண்ணுறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் எவ்வளோவா இருக்குது, அதெல்லாமே நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதில் இந்த ஒரு கான்செப்டை வச்சு உங்களை என்றைக்குமே ஒரு பிரமிப்பிலே வச்சிருக்கக்கூடிய ஒரு படமாக இது அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம். இது மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.